வணக்கம், வாழ்க வளமுடன். நான் குப்பஞ்சி டாக்டர் பத்மா அரசு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் போட்டு நிறைய யூடியூப் பார்த்துட்டு இது அதுன்னு கடைசியில் எதுவுமே பண்ணுறதில்ல. எதுவுமே ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. அந்த 11 மணிக்கு சாப்பிடுவேன், 10:30 மணிக்கு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும்போது தான் அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, காலையில் டிஃபனை ஸ்கிப் பண்ணுறதுக்கு. வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்ததுக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் குப்பஞ்சி டாக்டர் பத்மா அரசு. நம்ம 2022 என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், 2023 என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றின 2022 லாஸ்ட் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நமக்கு இப்போ எனி வைரஸ் நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக மாற்றினா தான் அது நடக்கும். ஸோ நம்ம நைட்டில் நிறைய பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு நான் போட்டிருக்கேன். அதுக்காக பிரியாணியே சாப்பிடாதீங்கன்னு போடல. வீட்டில் செஞ்சது மோஸ்ட்லி சாப்பிடுங்க. எப்பயாவது வேறு வழியே இல்லைன்னும் போது வெளியே சாப்பிடலாம். மத்தியானத்தில் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஹெவியாக மத்தியானம் சாப்பிட்டா நைட்டில் லைட்டாக சாப்பிடுங்கன்னு. இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, காலையில் டிஃபனை ஸ்கிப் பண்ணுறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒன்று எடுத்து தான் ஆகணும். ஸோ தாகம் எடுக்கும்போது தண்ணி கூட குடிக்காமல் வேலை பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்மளை எங்கே போயிருந்தால், ஒரு சின்ன கோல்டு வந்தாலும் நமக்கு இம்யூனிட்டி இல்லாமல் பெரிய லெவலில் அது நம்மளை கஷ்டத்தில் கொண்டு போகிற அளவுக்கு அது பண்ணுறது யாருன்னா நம்ம தான். ஸோ தாகம் எடுக்கும்போது தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் சமைக்காத ஃபுட்டு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். வாரத்தில் ஒரு நாள் வெறும் லிக்விட் ஐட்டமாக ஜூஸஸாக எடுக்கணும். இந்த மாதிரி சமைக்காத ஃபுட்டு, ஆவியில் வேக வச்சது, இப்படி தான். என்றைக்காவது ஒரு நாள் ஹெவியாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அது எடுக்கிறது எப்போனா மத்தியானத்தில் எடுக்கணும், நைட்டில் எடுக்காதீங்க. இப்போ நான் வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்ததுக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். காலையில் எழுந்ததுமே ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு கிராம்பு வாயில் போட்டுக்கோங்க. அந்த மொட்டை எடுத்துகிட்டு போட்டுட்டு அதை நல்லா சூப் பண்ணி எச்சிலோடு முழுங்குங்க. ஸோ அது ரெண்டாவது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை தேடி பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை எப்படி சூப் வச்சு குடிக்கிறேன், இம்யூனிட்டி சூப். அது லங்ஸுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதில் எப்படி பண்ணணுன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நிறைய ஆரஞ்சு, இப்போ சீசன் தான். ஆரஞ்சு பழங்களை ஜூஸாக போட்டு இல்லை அப்படியே சாப்பிட்டோ பண்ணுங்கள். ஜூஸாக போட்டிங்கன்னா தேன் போட்டுக்கோங்க. ஸோ இது நிறைய ஆரஞ்சு எடுக்கும்போது நமக்கு இம்யூனிட்டி இதுவாகும். சூப்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. கீரையெல்லாம் அப்படியே சாப்பிட்றத விட, சமைச்சு சாப்பிட்றத விட நீங்கள் சூப்பாக எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரிலாம் எதில் அயன் கண்டென்ட் இதெல்லாம் பார்த்து சாப்பிட்றத விட, பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அது இருக்குது. நிறைய ஃபுட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுவுமே பெருசாக பார்க்க வேணாம். நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு எதுன்னு ஒரு ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையா, அது ஓகேவா, உங்கள் அடுத்த நாள் நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃப்ரீயாக உங்களுக்கு மோஷன் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக போகணும். போதா அதை செக் பண்ணணும். முதல்ல யூரின் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 5லேருந்து 6 தடவை போகணும். போதானே நிறைய பேர் 2 தடவை தான் போவேன், 1 தடவை தான். நிறைய பேர் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்து தான் அதிகபட்சம் ஒரு 3 தடவைன்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய நீர் வெளியேறணும். ஸோ அப்போ நீங்கள் தண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியானத்தில் 3 to 7க்குள்ளே, அதை காஃபி டீ சாப்பிட்ற இடத்துல பார்லி தண்ணி கல்லுப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு 2 கல்லுப்பு போட்டு நல்லா குடிங்க. சூப் மாதிரி குடிங்க. டீ காஃபி தான் நான் குடிப்பேன், அடம் பிடிக்காமல். அது மாதிரிலாம் எடுக்கல. இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நம்ம உடம்பு பார்த்துக்கிட்டோன்னா, பெருசாக வர எனி வைரஸ் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன கோல்டு, ஒரு தும்மல் வந்தாலும் நம்ம இப்போ ரொம்ப பயப்படுறோம். அதெல்லாம் வேண்டாம். நம்ம சின்னதாக ஒரு முடிஞ்ச அளவுக்கு அந்த காலையிலையோ ஈவினிங்லேயோ சன்லைட்டில் கொஞ்சம் உட்கார பாருங்கள், கொஞ்சம் நடக்க பாருங்கள். டெய்லியுமே வீட்டில் சிம்பிளாக ஒரு 10 தோப்புக்காரணம் போட்டு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நிறைய யூடியூப் பார்த்துட்டு இது அதுன்னு கடைசியில் எதுவுமே பண்ணுறதில்ல. எதுவுமே ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. ஸோ இது நிறைய பேர் இங்கே வரும்போது நிறைய இங்கே கவுன்சிலிங்கில் இதுதான் ஹெல்த்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் எப்படி வச்சுக்கலாம். நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு 7:30 8:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பழைய அந்த 11 மணிக்கு சாப்பிடுவேன், 10:30 மணிக்கு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும்போது தான் அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நிறைய தடவை சொல்லி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோ டைம் ஆச்சுன்னா அன்றைக்கி ஒரு நைட் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகிடாது. லைட் ஃபுட் எடுக்கலாம், கஞ்சி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து 2 பழம் சாப்பிட்டு கூட விடலாம். ஸோ அவங்க அந்த 10:30 11 மணிக்கு கூட சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகுதுன்னா சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் படுத்துடுறாங்க. இது அடுத்த நாள் 2 நாள் வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கும். அது தெரியாமே மேலே தப்பு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் தப்பு பண்ணாமல் 2022 பண்ணதெல்லாம் விட்டுட்டு, அடுத்து வர நியூ இயரில் நம்ம ஹெல்த்தை தான் முதல்ல கான்ஷியஸ் பண்ண. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் எவ்வளோ படித்தாலும் நமக்கு என்ன வேணும், அட்லாஸ்ட் ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்போ தான் அதை நான் என்ஜாய் பண்ண முடியும். நான் ஹெல்த்தை பணைய வச்சு எல்லாத்தையும் பண்ண வேணால் அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ தயவு செய்து உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான்.
சொல்ல தான் முடியும். பண்ணுறது பண்ணாது உங்களோட விருப்பம் தான். நான் எதையுமே பண்ண மாட்டேன், எனக்கு மேஜிக்காக நடக்குன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. ஸோ தயவு செய்து நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குன்றதை மைண்டில் வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் பண்ணும்போது பெரிய வியாதிகள்லேருந்து நம்மளே பாதுகாத்துக்கலாம். டெய்லியுமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய நன்றி சொல்லுங்கள். யார் மேலேயும் வந்து ரொம்ப கோவமாவோ ஒரு இதுவாக வஞ்சம்லாம் வச்சுக்க வேணாம். இதெல்லாமே நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துரும். டெய்லியுமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு 2023 வந்து நம்ம ராக் பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழணுன்னா நம்ம சில கரெக்ஷன் பண்ணால் தான் முடியும். அது வந்து 2023 நிறைய நான் ஹெல்த் டிப்ஸ்லேருந்துட்டு எல்லாமே கொடுக்குறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.